ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான ஒரு புதினா சாதம் எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? 200 கிராம் அரிசிக்கு ஒரு கட்டு புதினா நல்லா ஆஞ்சி கழுவி இந்தமாரி வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருக்கிறேன். இதுக்கு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். அரைக்கும்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம், தக்காளியில் உள்ள ஜூஸே போதும். பாருங்கள், புதினாவும் தக்காளியும் அரைச்சி ரெடியாக வச்சாச்சு. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு புழுங்கல் அரிசி இந்தமாரி வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு உரல்ல இடித்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதோட கடுகு உளுந்தம் பருப்பு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு இடித்ததை இதோடு சேர்த்துக்கலாம். எந்த கரம் மசாலாவும் நான் சேர்க்க போகிறதில்ல. இஞ்சி பூண்டு நல்லா வறுபட்டட்டும். 2 பச்சை மிளகாய் இதோடு சேர்த்துக்கலாம். நறுக்கின வெங்காயமும் இதோடு சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா தக்காளி பேஸ்ட்டு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா புதினாவை வதக்கி விடுங்க. இப்போது காரத்துக்கு நான் சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவு நம்ம உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணியும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாம் கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட் போட்டுருங்க. பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 2 விசில் வந்தால் போதும். இது நார்மல் ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன், அதனால் 4 விசில் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதும் பேன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாதம் உதிரி உதிரியாக வெந்திருக்குது, சூப்பராக இருக்குது. கடைசி இறக்கும்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம். சுவையான புதினா சாதம் தயார்.